ஏங்க இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியுமில்ல? தெரியும். நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குனாங்க மலைத்துல இருந்தா வர்றேன். ஐ எம் a BCom graduate. இல்ல இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். திஸ் இஸ் மை யூசுவல் ட்ரெஸ். உன் வேலை பாரு. யோ ஏன் அழுகுற? இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க? சார் இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு பிஎஸ்சி பிடி படிச்சாரு, வாத்தியார் வேலை கிடைக்கல. அட பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு, பேங்க்லயும் வேலை கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். பாருங்க கல்யாண கோலத்துல வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா. மதன் என்னடா அது கண்ட பொம்பளை போட்டோ வெட்டிட்டு இருக்க? ஆசையா இருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அட அது எதுக்குப்பா? 500 ரூபாய் சொல்ல சொல்லு, நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன். நீயே வா. சி நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் நினைச்சியா? எந்த பொண்ணா இருந்தாலும் லவ் லெட்டர் எழுதுறது இல்ல பின்னால போய் 500 600 ரேட் விசாரிக்கிறதுக்கு. ஐ அம் நாட் சச் a கேரக்டர். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் an ஆர்ட். அப்படிங்களா? பின்ன சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படி கேளுங்க. கேளுங்கப்பா. அதாவது பொண்ணுகள்ல 4 விதமான ஜாதி உண்டு. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கினின்னு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும். சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும். பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த 4 ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன். ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். பெரிய லட்சியம்பா. அதாவது திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு. இந்த 4மே தனித்தனியா ருசியத்தா இருக்கு, அது வேற. ஆனா இந்த 4ஐயும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும் போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கினி இந்த 4 ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகரை நான் தேட போறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு. இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்து தான் வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற? பொண்ணை நான் பாக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சாலும் உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கண்ணி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி நிதானமா பாருங்கடா. டன் 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 டன். சார் கண்ணாடி போட்டிருக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்ன மேன், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? சார் சல்யூட்டரி மேன். குட். சிட் டவுன். தேங்க் யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்க, அதுல இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்து படி. சார் ஐ எம் a BCom graduate சார். பரவாயில்ல, போர்ட படி. சார் ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்ட படி மேன். எந்த லைன் படிக்கணும்? 2வது லைன்ல 3வது எழுத்து. சார் என்னது? மா. போ. சார் இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? முதல்ல இருந்தாலும் வெளியே அனுப்பு. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கம் ஆன் மேன். சார் நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார். ப்ளீஸ் கெட் அவுட் மேன். இது மூத்த எப்படி பண்ணிட்டு
எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், யாராவது 4 பேர் இருக்கும்போது ஸ்டைலா மதன்னு கூப்பிடுன்னு. நீ பாட்டா பொறிகள்ல விக்கிற மாதிரி கோவாலிக்கு வாழ்னு கத்துன என்ன அர்த்தம்? ஏண்டா நான் உனக்கு வச்ச பேர் கோபாலு தானோ? நீ பாட்டுக்கு என்னத்தையே மாத்தி வச்சினா என்ற வாயில் நுழைய வேண்டாமா? சரி போ. போற தள்ளம் தோக்கம். வணக்கங்க. என்ன என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க. இல்ல டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. நீ யாரியா? நிஜமா நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு. சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறியே. ஏங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வர்ற வழியில அந்த டீ கடை காலி பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தாரு. நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க. வெளியில அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. இங்க என்னடான்னா இந்த சின்ன வயசு ஆளுகிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டுட்டு நிக்கிறீங்க. அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம விரைச்சுக்கிட்டு போறாப்புல. புரியாம பேசாதடா. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ல, மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாமா? இருக்கட்டுமே, அதுக்காக என்ன பண்ணாலும் எப்படி நீ முதல்ல கார்ல போ. ஏண்டி ஒப்பா காலங்காத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமாமாவா? எனக்கு தெரியாது மாமா. காலையில எந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தி அம்மா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டுங்க. உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வா அங்க வான்னு தொல்லப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்? எல்லாம் பிடிச்சிட்டு போக ஒரு 1500 ரூபாய் கிடைக்குங்க மாப்பிள்ள. 1500 ரொம்ப குறைச்சலாச்சே. சீக்கிரமா இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க. வரட்டுங்களா? டேய் டேய் காபி குடிச்சிட்டு போ சொல்லு. என்னங்க என்னங்க மாப்பிள்ள? காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். அட நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டம்ளர் காபி கொடுக்க கூடாதா? வயசாயிருச்ச வழிய மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஐ எம் உஷா. ஐ எம் மதன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சி நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா? 3 வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. சார் சிக்னேச்சர். என்ன காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பை த பை எனக்கு கூட வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கையை காட்டுங்க. எதுக்கு? ரேகா பலன் பாப்போம். உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? புதன் மேடு சுக்கிரன் மேடு 2 மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு. பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. போங்க சார். சாப்பிடுங்க, சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. என்ன சார் இன்னும் சாப்பிடலையா? இத வந்துட்டு இருக்கு. வட பாயாசம் 2ல தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எங்க அம்மனி கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி டிஃபன் கேரியர் கூட உன் சைஸ்க்கே அனுப்பணுமா? யோ நான் போட்டுக்கிறேன் போ. இல்லீங்க, நீங்க வயிறார சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்குது அம்மனி. போயா நீங்களும் உன் அம்மனிகளும். நிறைய மோர் குடிங்க, சூடு குறையும். வணக்கம். என்னது? சிம்லா ஸ்பெஷல் ஆப்பிளுங்க. மாமனார் உங்களுக்கு ஸ்பெஷலா வரவழைச்சிருக்காரு. ஒண்ணு எடுங்க. புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டுல அங்க வச்சுட்டு போனா எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க, உங்களை பாக்கணுமா? ஓ மாப்பிள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. இல்லீங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு, அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? வணக்கங்க மாப்பிள்ள. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணுச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லுச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க. கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க.
என்னது சைடுல பொட்டி மாதிரி? தாரம் வெகரம் கெடுத்தனமா பேசுறது. நாளைக்கு குழந்தையோ குட்டியோ பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல. பேரனோ பெத்தியோ சீக்கிரமா வேணுங்கிறதான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு. ஏனுங்க அப்படித்தானே? அப்படி இல்லைங்க. அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யும் ஊத்தி வளர்த்துட்டான், உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள்ளை வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் அந்த பொட்டியை சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள்ளை எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அம்மனி எங்க கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போய் பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டலாம். இதோ பாருங்க, அந்த 2 போல்ட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அடா அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ, அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க. பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. பெரியவங்க பேசும்போது தொணதொன்னு பேசிட்டு. எங்க மாப்பிள்ளை கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பழம் பார்த்தானா? ஏதோ மனுஷன் ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு 4 வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கியே. வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கோம். நம்மளுக்கு கல்யாணமான புதுசுல என் கையின் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா அது வேண்டாம், எர்குலிஸ்தா வேணும்னு கேட்கல நீங்க. நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவியே, போடி உள்ள. குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது ஒண்ணுதான் தெரியுது. அம்மணி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா 2 பேரும். அப்பா மணி இப்ப எவ்வளவு ஆச்சு? பேரு சினிமா. அடா நீங்க சினிமாவுக்கு போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா. நீயும் அம்மனி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க? ஸ்டார்ட் ஆகிச்சுல குலேபேகா வழி ஓடுதுங்க. யோ உட்காரு. போடா நீயும் போய் துணி மாத்திட்டு வாடா போ. யோ இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்குறாங்க? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போயா. பொண்ணு மாப்பிள்ளையும் முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, 4 பேர் பார்த்தா திஷ்டி விழாதா என்ன? உண்டாட்டிய திஷ்டி பூசணிக்கா, நீ புதுசா திஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. ஏன் சார், எஸ். இவங்க உங்க வீட்டுலயா இல்ல கூட வந்தவங்களா? நோ நோ நோ, ஐ அம் எ பேச்சுலர். அவங்க யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாது. தேங்க்யூ சார். இங்க எனக்கு மறைக்குது, முன்னாடி உட்காந்துக்கலான்னு கேட்டேன். ஹலோ சார், முன்னால ஒரு சீட் காலி இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கோங்க. நோ நோ நோ, எனக்கு இங்க உட்காந்து பார்த்தா தான் ஒரு செட்டப்பா இருக்கு. செட்டப்? ஆமா. இரு, இப்படி உட்கார். ஏன்? யோ உனக்கு வேண்டியது சினிமா தானே, இங்க உட்கார்ந்து பாரு தெரியும். இந்த யோசனை முன்னாடியே இருந்திருக்கணும். நான்சென்ஸ். ஏய் எதுக்கு சிரிக்கிற? இல்ல மாமா, தான் ஆடாட்டியோ தன்னோட சதை ஆடுன்னு சொல்லுவாங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். இது அது இல்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே அதாக்கும். என்னைய பயங்கரமான ஆள்யா நீ. சரியான நாட்டுக்கட்ட வேணும்னு செட்டப் பண்ணிட்டியே.